ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து 11ஆம் வகுப்பு மாணவி சுல்தான் பர்வீன் என்பவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இவரது பரப்புரை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் பல்வேறு வித்தியாசங்களை உள்ளடக்கியே செல்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களையும் பல முக்கிய பிரபலங்கள் ஆதரித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்த பிரச்சாரங்களில் சற்று வித்தியாசமாக கோவையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சுல்தான் பர்வீன் திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். திறமைகளுக்கு எங்குமே வெற்றி இருக்கும் என தெரிவித்த சுல்தான் பர்வீன், பாகிஸ்தானில் இருக்கும் மலாலா போல இந்தியாவிலும் பல மலாலாக்கள் வாழ்கின்றன என்றும் தெரிவித்தார். பெற்றோர்கள் ஆதரிக்கிறதா. இப்போ மலாலா ஐநா சபையில பேசுறாங்க அப்படின்னா ஒரு மலாலா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மலாலாக்கள் இன்னும் இதே இந்தியாவில அதே பாகிஸ்தான்ல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களை எல்லாம் தேடி அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு. இஸ்லாமிய பெண்களுக்கு இன்றளவிலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் சூழலில் பெற்றோர்கள் அளித்து வரும் ஊக்கமே தனக்கு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறும் சுல்தான் பர்வீன், இந்திய நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்றும் தெரிவிக்கிறார். திட்டம் லட்சியம் அப்படின்னா எல்லாருக்கும் சில பேருக்கு இது கேலியா தெரியும், சில பேருக்கு இது வியப்பா தெரியும். என்னோட ஆம்பிஷன் நான் நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. ஆனா அது சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சாத்தியம்னா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால நான் பிரதம மந்திரி ஆகும். படித்துவிட்டு என்னவாக வர வேண்டும் என யோசித்துக் கொண்டிருக்கும் பல இளைஞர்களின் மத்தியில் நாட்டின் பிரதமராக வர நினைக்கும் இவரின் லட்சியம் பலரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.